சிவகாமி கேக்குறாங்க ராதா கிட்ட, நீங்க ரெண்டு பேரும் எப்படி போய் கல்யாணம் பண்ணீங்க? அத என்கிட்ட சொல்லவே இல்லையே அப்படின்னு சிவகாமி கேக்குறாங்க. அதுக்கு ராதா சொல்றாங்க, நாங்க ரெண்டு பேரும் ஏற்காடு முருகன் கோயிலுக்கு போனோம். அங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாங்க ரெண்டு பேரும் பிரியாம இருப்போம்னு எங்க ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க. அதனால அந்த முருகன் கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். அதனாலதான் என்ன கஷ்டம் வந்தாலும் இன்னும் நாங்க பிரியவே இல்லைன்னு சிவகாமி கிட்ட ராதா சொல்றாங்க. அத ராஜேஸ்வரி ஒட்டி கேக்குறாங்க. அத கவனிச்ச ராதா மேற்கொண்டு எந்த தகவலையும் சிவகாமி கிட்ட சொல்லல. ராஜேஸ்வரி எல்லாரும் உட்கார்ந்துகிட்டு இருக்கப்ப சொல்றாங்க, ரெசார்ட்ஸ் எல்லாம் புக் பண்ணிட்டேன் ராதா, நீங்க ரெண்டு பேரும் ஏற்காடு போயிட்டு வாங்க. ராதாவோட ஹஸ்பண்ட் கேக்குறாரு, என்னத்த சொல்றீங்க, ஏற்காடுக்கா? அதுக்கு ராஜேஸ்வரி சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் ஏற்காடு போய் முருகன் கோயில்ல அர்ச்சனை பண்றதுக்கு தானே இங்க வந்தீங்க. ராதா கண்ணை சைக்கிறாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு. ஹஸ்பண்டும் புரிஞ்சுக்கிறாரு. ராதாவோட புருஷன் சொல்றாரு, எனக்கு 2 நாளைக்கு மீட்டிங் இருக்கு, எங்கேயும் என்னால நகலவே முடியாது. இதை கேட்டுட்டு ராதா சொல்றாங்க, அம்மா நம்மளோட அன்பும் கண்மணியும் போயிட்டு வரட்டுமே. சிவகாமி சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் போறது பிசினஸ் ட்ரிப் மாத்திரம் இல்ல, ஹனிமூன் ட்ரிப்பாவும் இருக்க போகுது அன்பு கண்மணி. இத கேட்ட உடனே அன்புக்கு வெக்கமா வருது, சிரிக்கிறாங்க. அன்பும் கண்மணியும் கார்ல போறாங்க ஏற்காடுக்கு. நாளை சந்திப்போம்.